ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இசை கிச்சனில் சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அப்புறமா எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன், ரொம்ப போட்டுறாங்க. வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பிச்சு போட்டுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக. கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் மீதி காய்கறி எல்லாம் போடணும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இப்போ மசாலா போட்டுக்கலாம். மசாலா போடுறதுக்கு முன்னாடி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு போடுங்க. மசாலா போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் வத்தப்பொடி போடுறேன். காரத்துக்கு எப்போ போட்டுருப்பாங்க, நான் கம்மியாக போட்டுருக்கேன், அரை ஸ்பூன் போட்டுருக்கேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி. நான் இது வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு வதக்கி விடுங்க, இல்லைன்னா மசாலா கரைஞ்சிரும். இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் லைட்டாக தண்ணி தெளித்து வதக்குறேன். லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்க காய்கறி போட்டுக்கிறேன். முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டுக்கிறேன். போட்டு வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் உள்ளது, எங்கள் செடியில் பறிச்சது. 4 கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். இது கூட நீ மாங்காய் இருந்தாலும் மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது இந்த சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காயும் வெங்காயமும் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு அரை முறை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது போக ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிறேன். இது ரெண்டுமே போதும் அரைக்கிறதுக்கு. இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் தேங்காய் வெங்காயம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் கொஞ்சம் வதங்கிருச்சு, நம்ம இதில் போட்டுக்கலாம். தேங்காயம் வெங்காயம் மட்டும்தான், தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் கரைச்சி அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜார் எல்லாம் கழுவி தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும், அதனால் நான் அந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன். காயெல்லாம் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கருவாடு போட போகிறோம், அதனால் காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். கருவாடு உப்பை பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கருவாடுலேயே உப்பு இருக்கும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் தக்காளி வதக்குறதுக்காக போட்டேன். இப்போயும் இந்த காய்கறிக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வேகட்டும். நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு காயும் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் துண்டு கருவாடு 2 பேக்கெட் கழுவி வச்சுருக்கேன், அதை இப்போ எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இனிமேல் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். உங்களுக்கு கருவாடு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 2 பேக்கெட் போட்டுருக்கேன். போட்டு லைட்டாக கிண்டிக்கோங்க, ரொம்ப கிண்டிடாதீங்க. கிண்டிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. கருவாடு போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் முடிக்கோங்க, ஏன்னா டக்குன்னு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஒரு தாளித்து ஊற்ற போகிறேன். வேணா ஊற்றிக்கோங்க, நான் இப்போ தாளித்து ஊற்ற போகிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்ப வேண்டாம், அதிலே 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறோம். 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா லைட்டாக எண்ணெய் காஞ்சி
பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. 2 கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தாளிச்சு ஊற்றியாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.